இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். கணேச சரணம் சரணம் கணேசா. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பெயர்ச்சி நல் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். குரு பகவான் நவக்கிரகங்கள்ல இயற்கை சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான். இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உலக மக்கள் மிகவும் விரும்பி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி. நிறைய நல்ல விஷயங்களை தருவார். ஒருத்தருக்கு நல்ல முறையில் திருமணம் ஆகணும் அப்படின்னா ஜாதகத்தில் குருபலம் வந்துருத்தா அப்படின்னு கேட்போம். ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் நன்னா அமையுமா அப்படின்னா அவ ஜாதகத்தில் குரு பகவான் அனுக்கிரகம் இருந்தால்தான் புத்திர பாக்கியம் அமையும். அப்படி குரு பகவான் மிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு கிரகம். அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இது நாள் வரை மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில 11:08 அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 1:57 பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சி நீங்கள் திருக்கணிதத்தை பின்பற்றினால் திருக்கணித முறைப்படி பார்த்துக்கோங்க. வாக்கியத்தின்படி பின்பற்றக்கூடியவர்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய நோக்கம் இந்த குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி முதல்ல இந்திய அளவிலே எப்படி இருக்க போகிறதுனா நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறது. ஆன்மீக விஷயங்களிலே அதிக நாட்டம் இந்திய மக்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். ஆராய்ச்சி படிப்புகளின் மீதான ஆர்வம் கூடும். மாணவர்களுக்கு கல்வியின் மீதான ஆர்வமும் பெருகும். அரசு ஆன்மீக விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் குரு பகவான் இந்தியாவுடைய ஜாதக அமைப்பு, இந்தியாவின் ஜாதக அமைப்பிற்கு குரு பகவான் விரையாதிபதி. அவர் உச்சமாகக்கூடிய இந்த நேரம் உச்ச குருவாக மாறி அவர் இந்திய ராசியான மகர ராசியை பார்க்கக்கூடிய காலம் இது. அதனால நாட்டில் விலைவாசி மிக அதிகமாக அதிகரிக்கும். இதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அதனால பெட்ரோலிய பொருள்களின் விலை அதிகரிக்கும். இது எல்லாமே குரு பகவானுடைய பெயர்ச்சி அடைந்து சில மாதங்கள் இந்த சூழ்நிலைகள் நீடிக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய அரசியல் மாற்றங்களை இன்னும் நம்ம பார்க்க போகிறோம். கூட்டணிகள் மாற்றங்களை பார்க்க போகிறோம். விலைவாசி விஷயங்கள்ல மக்கள், பொதுமக்கள் உங்களுடைய செலவுகள், அன்றாட செலவுகள்ல கொஞ்சம் கட்டுப்பாடு விதித்துக் கொள்வது, சிக்கனத்தை கடைபிடிப்பது என்பது இந்த நேரத்தில் நல்லது. தங்கம் வாங்குவதை பற்றி பலர் கேட்பாங்க. தங்கத்துடைய விலை 10,000 ரூபாய் குறையும், 30,000 ரூபாய் வரை அதிகரிக்கும் என்பது உண்மை. ஆனால் அதை தாங்குற சக்தி மனசுக்கு இருக்காது. தங்கத்துடைய விலை கூடிக்கிட்டே இருக்கேன்னு நினைச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் திடீரென்று தங்கத்தின் விலை மிக கடுமையாக குறைகிற போது ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். அதனால தான் இந்த காலகட்டங்களில் தங்கத்தில் அதிகம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது பொதுமக்களுக்கு மிக நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய சூழல், அலுவலகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய சூழல் உண்டு. இதைத்தான் பலர் லாக்டவுன் மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கிறோம். லாக்டவுன் நேரடியாக வருவதை விட கொரோனா பீரியட்ல இருந்த மாதிரி இருக்கக்கூடிய லாக்டவுன் நம்ம கற்பனை செய்யக்கூடாது. இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்க போறதுன்னா, எல்லா விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு போன்ற ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே. இந்த மாதிரி காரணங்களால பள்ளிக்கு செல்லாமல் வீட்டிலிருந்தே படிப்பது, ஆன்லைன்ல படிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் இந்திய தேசத்தில் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இனி நம்ம 12 ராசிகளுக்கு உரிய பலன்களை பார்க்கலாம். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசி கடகம். அங்கே குரு பகவான் உச்சமாகிறார்.
அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு என்னவெல்லாம் வாழ்க்கையில தோல்விகள் இருக்கிறதோ அந்த தோல்விகள் நீங்கி வெற்றிகள் உருவாகக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி நீச்சமாகக்கூடிய இடத்துல அவர் உச்சமாகிறார். அப்போ உங்க வாழ்க்கை பொருளாதார நிலை உயரும். யாரெல்லாம் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணும். நல்ல பெரிய அளவுக்கு சம்பாத்தியம் உங்களுக்கு பெருகும். சார், எனக்கு 7.5 சனி நடக்கிறது, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என் வேலை நிற்குமா நிலைக்குமான்னு தெரியல, வேலை விட்டு போயிருமோன்னு கூட பயமா இருக்கு அப்படின்னு பல மேஷராசிக்காரங்க நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரு பகவான் நிவர்த்தி செய்து கொடுத்துருவார். ஒரு புதிய வேலை நான் தேடுறேன், எனக்கு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா புதிய வேலையும் கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு அந்த வேலை கிடைக்கும். சில பேர் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இளைஞர்கள் நினைச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான வாய்ப்பு இருக்க, சரியான பண வசதி இருக்க, ஏதோ ஒரு வகையில் ஒரு தடை இருக்கும் அப்படின்னா அந்த தடைகள் விலகி வெளிநாட்டில் சென்று நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் தரப்போறார். இதுவரைக்கும் சொந்த வீடு கட்டாத மேஷராசி அன்பர்களுக்கு நீங்க விரும்பின மாதிரி ஒரு கனவு இல்லம் அமையக்கூடிய காலம். புதுசா கார் வாங்குற யோகம் வருது. பல மேஷராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிறது, கார் வாங்க முடியலேன்னு கவலைப்பட்டு கார் வாங்குற யோகம். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. புரியாத பாடத்தை ஆசிரியர்கள்ட்ட இப்படி நீங்க தாராளமா சந்தேகங்கள் கேட்கலாம். உங்க சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். நல்ல ஆசிரியர்களுடைய துணை கிடைக்கும். நல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிற வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கூடி வரும். ஆசிரியர்கள் வெல் விஷர்ஸ் இவர்களுடைய சப்போர்ட்னால இந்த மேஷராசி மாணவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு கல்வியிலே முன்னேறக்கூடிய யோகம். சார், வாழ்க்கையில் பெரிய அவமானத்தை பட்டுட்டேன், இந்த அவமானத்திலேருந்து நான் மீண்டு வருவேனா அப்படின்னு கேட்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் அவமானத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நன்மை உண்டு. நீண்ட நாள் வியாதியிலிருந்து விடுபடுவீங்க. அதே போல பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ், ஒரு நிலைத்த தொழில் செய்யக்கூடிய யோகம், அந்த தொழிலில் முன்னேறக்கூடிய யோகம், இது வரைக்கும் கம்பெனி ஆரம்பிக்கிறவா கூட புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கக்கூடிய யோகம், இதையெல்லாம் இந்த குரு பகவானுடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது. நிறைய நன்மைகள் காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னா ஆலங்குடி குரு பகவானை சென்று வழிபடார். ஆலங்குடி குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய முன்னேற்றத்தை, நல்ல திருமண பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுக்கும், நல்ல குழந்தை பேரை கொண்டு வந்து கொடுக்கும் என்ற மிக மிக மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் மேஷராசிக்காரா இந்த குரு பயிற்சி காலத்திலே காணப்போகிறீர்கள் என்பதுதான் உண்மை. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய தனஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னா சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள். சுக்கிர பகவானுக்கு அசுரகுருன்னு பேர், நாம சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு தேவகுருன்னு பேர். ரெண்டு பேருடைய கேரக்டர் வேற. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும்னு தோணும். ஆனால் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல வலுத்து இருக்காரு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருடைய ராசியில இருக்கார், லக்னத்துல இருக்கார், இல்ல ஜாதகத்துல வலுத்து இருக்கிறார் குரு பகவான் அப்படின்னா இவர் தனக்காக வாழ மாட்டார், ஆடம்பரத்திற்காக வாழ மாட்டார். 4 பேருக்கு உதவி செய்யணும், என் பொண்ணை நான் லைஃப்ல நல்லா கொண்டு வரணும், பையனை நல்லா படிக்க வைக்கணும், என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், சமூக நலம் தான் எனக்கு முக்கியம்னு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். எந்த சுயநலமும் குரு பகவான் வலுத்த ஜாதகத்துல இருக்க. ஆனால் சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்களுக்கும் இந்த குரு பகவான் என்ன விஷயங்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 3வது ஸ்தானமான தைரிய ஸ்தானத்திற்கு வருகிறார். மனோ தைரியத்தை அதிகப்படுத்துவார். இது நாள் வரைக்கும் எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கல சார், எனக்கு கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இன்னும் அது கிடைக்கல அப்படிங்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைப்பதற்கு குரு பகவான் அனுக்கிரகம் பண்ணுவார். உயரதிகாரிகளோடு எந்த கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் அவையெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய காலம். அதை போல பழைய வீட்டை வித்துட்டு புது வீடு வாங்க போறீங்க, சொத்து வாங்குற யோகம். இளைய சகோதரனோடு பலருக்கு கருத்து மாறுபாடு வரும். சகோதர உறவுகளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ நீங்க கொடுக்கணும்.
நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் நிறைய அமையும். அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள், குறிப்பாக உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில்கள், டெலிவரி பண்ணக்கூடிய தொழில்கள், ஓட்டுநர் தொழில்கள், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் ஒரு படிக்கிற காலத்திலேயே ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசி மாணவர்களுக்கு ஏற்படும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவா ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. மிக முக்கியமா களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரே, அப்ப கல்யாண விஷயம் கூடி வரப்போறது. பல வீடுகள்ல கெட்டி மேளம் வழங்க போறது. முதல் கல்யாணம் பாதிக்கப்பட்டிருக்கு சார், ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் ஆனா கல்யாணம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறவாளுக்கு இரண்டாவது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பும் இப்ப இருக்கு. அதே போல கணவன் மனைவி பிரிந்திருந்தால் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். நல்ல நண்பர்கள் பிரிந்திருந்தால் அவர்கள் மீண்டும் சேர்வார்கள். எலக்ட்ரிக்கல் துறை, எலக்ட்ரானிக்கல் துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும். இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து தரப்போகிறது. நீங்க யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னால் சங்கர நாராயண சுவாமி, சங்கரன் கோயிலிலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சங்கர நாராயண சுவாமி, அந்த சுவாமியை போய் தரிசனம் பண்ணுகிற போது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த குரு பயிற்சி காலத்துல உருவாக போகிறது. என் நெஞ்சிற்கினிய மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் நம்ம ராசியில இருந்தார். இப்ப தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ள அவர் பிரவேசம் ஆகிறார். அதுவும் சாதாரண பயிற்சி இல்லை, உச்சமாகிறார். இந்த ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது வழக்கமான சாதாரண குரு பயிற்சியாக இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மிக உன்னதமான உச்சமான குரு பயிற்சியா இருக்கு. அந்த குரு பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்துல வருது. அப்படிங்கும் போதே தனம் நமக்கு காசு, பணம், துட்டு இது தரக்கூடிய ஸ்தானம் இல்லையா? அந்த தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. அப்போ நல்ல தன மேன்மை நமக்கு வருமானம் நிச்சயம் வரும். நல்ல காசு பணம் கூடும். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா பாதகாதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்த அதிபதி மிதுன ராசிக்காரர்கள். பல மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். ஒன்று கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இருக்கும், இல்லை ஒருத்தருக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, பிள்ளைகளோட மன வருத்தங்கள் சிலருக்கு இருக்கும். சில ஏதோ வாழ்றேன் சார், நானும் குடும்பத்தை அனுசரித்து கொண்டு போயிட்டு இருக்கேன் சார் அப்படின்பா. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த குரு பகவான் தனஸ்தானத்திற்கு வர்றதுனால நல்ல தன பாக்கியம் ஏற்பட போறது. குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால குடும்ப லாபம், குடும்ப மேன்மை நல்லா இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார். இதே குரு பகவான் எலிமெண்டரி ஸ்கூல்ல போற பையங்க, அவர்களுக்கு படிப்பில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை தரப்போறார். ரொம்ப நாளா எனக்கு வேலை கிடைக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். எவ்வளவு கடன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருந்தால் அவ்வளவு கடன்களும் அடைபடக்கூடிய அற்புதமான யோகத்தை அந்த குரு பகவான் வாரி வழங்குகிறார். உங்களுக்கு ஏற்பட்ட கண்டங்கள், ஒரு செயலே செய்யாம இருக்கேன் சார், வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா இருக்கேன் சார் வருத்தப்படுவார் அதிபர்கள். நல்ல செயல்களை ஊக்கப்படுத்துவார், நல்ல வேலை வாய்ப்பை தருவார். பிசினஸ் பண்றவாளுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். கடந்த ஒரு வருஷத்துல மிதுன ராசியில வேலை இழந்தவா பல பேர் இருப்ப வாழ்க்கையில இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல இப்பவே உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு நிறைய முன்னேற்றங்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உங்க லைஃப் பார்ட்னர் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு முன்னேற்றங்களை எல்லாம் அவர் தருவார். ரொம்ப மிகச்சிறந்த காலம் இந்த காலகட்டத்தில். இன்னும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் சொல்றோம், தொழில்துறையில வளர்ச்சிங்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இந்த குரு பகவானை யாரை வழிபட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் மிகவும் பெருகும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான், அவரை ஒரு வியாழக்கிழமை சென்று வழிபட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கை அற்புதமா இருக்க போறது. இந்நெஞ்சிற்கினிய கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கி வர 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம ராசியை நோக்கி வருகிறார். வாழ்க்கையில திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டா கடகராசி. நமக்கே நம்மளை நம்ப முடியாது, நம்ம வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய உயர்வு வருமா அப்படின்னு நம்ப முடியாது. இன்னும் கடகராசிக்காரா பல பேர் சொல்லிட்டு இருப்பா, எங்க வாழ்க்கையில நல்லது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. திடீர் அதிர்ஷ்டமாக இந்த குரு பகவான் நன்மையை தரப்போறார். இந்த குரு பகவானுடைய காலகட்டத்தில் தொழில்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வரும்.
எப்படி அந்த வளர்ச்சி வரும் அப்படின்னா, தைரியமா கடன் வாங்குவீங்க, கடன் வாங்கி பிசினஸ் டெவலப் பண்ணுவீங்க. காரணம், குரு பகவான் 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. அவர் தான் ருணஸ்தானாதிபதி. அவர் ராசியில் உட்காரும்போது நிறைய கடன் வாங்க வைப்பார். ஆனால் அதனால் வாழ்க்கை முன்னேற்றத்தை தருவார். இப்போ அவருக்கு நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கும். கடகராசிக்காரருக்கு எனக்கு உடல்நலம் சரியாகுமான்னு கேட்கிறவாளுக்கு அந்த குரு பகவான் வியாதிகளை கொடுத்த அந்த குரு பகவானே நிவர்த்தியும் தருவார். சிலருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், சிலருக்கு உங்கள் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், இரண்யா தொடர்பான ப்ராப்ளங்கள் என்று எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய யோகத்தை இப்போ இந்த குரு பகவான் வாரி வழங்க போகிற அற்புதமான நேரம். சார், எங்கள் வீட்டு பெரியவங்க உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள் கவலை எனக்கு புரிகிறது. தந்தையுடைய உடல்நலம் சீராகும். அதே போல கல்யாண விஷயத்தில் இருந்த தடை விலகி ஒரு நல்ல குரு அனுக்கிரகம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரே, அப்படி பார்க்கறதுனால திருமணம் கூடி வரும். சந்தான பிராப்தியை எதிர்பார்க்கிறவாளுக்கு புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து நல்ல சந்தான பிராப்தியை கொடுப்பார், அதுல சந்தேகம் இல்லை. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிப்பீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க அதில் பாஸ் பண்ணுவீங்க. வெளிநாட்டு கல்வியை விரும்பக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி அமையும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மிகச்சிறப்பாக இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். நல்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு வருது, உங்களுக்கு யோகமான விஷயம். இந்த ஒரு வருட காலகட்டமும் ஒரு அனுபவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஜென்ம குரு அந்த தன்மை மாறாது, ஒரு பரபரப்பு இருக்கும். எதிரிகளால் சில நெருக்கடி இருக்கும். ஆனால் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி சொன்ன மாதிரி அந்த எந்த தடையையும் மீறி உங்களுடைய வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். எதிரிகளின் தொந்தரவு இருக்குமானா, ஆமா இருக்கும். ஆனா இருக்கும் சொல்றீங்களே சார், அப்ப எனக்கு சிக்கலை அப்படிலாம் கிடையாது, நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை இந்த குரு பகவான் தருகிறார். அப்படிங்கிறது உன்னதமான விஷயம். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் இன்னும் மேன்மைகள் வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அபிஷேகம் செய்து மகிழுங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கிற போது அதை கண்ணார கண்டு தரிசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய உன்னத வெற்றிகளை இந்த காலகட்டத்தில் பெருகும். என் அன்பான சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு இறைவன் ஒரு தனி குணத்தை கொடுத்தார். எப்பொழுதுமே பரபரப்பு, சுறுசுறுப்பு, அவ்வளவு நல்ல குணங்களுடைய இந்த சிம்மராசிக்கு ஒரு ஆளுமைத்தன்மையை கொடுத்த சிம்மராசிக்கு இறைவன் ஒரு சோதனையை கொடுத்துட்டானேன்னு பலருக்கு ஒரு பயம் இருக்கு. வேலை பார்க்குற இடத்துல என் வேலை பறி போய் நான் திண்டாடிட்டு இருக்கேனேன்னு பலர் கேட்டுட்டே இருக்கு. காரணம், அஷ்டமத்து சனி நடக்கிறார். இறைவன் மனிதர்களை சோதனை பார்த்து அப்படியே கைவிட்டுறது இல்லை, அவர்களை காப்பாற்றவும் இறைவன் ஓடோடி வருவான், ஓடோடி உதவுவான். அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு உதாரணம் இப்போது நடக்க போகிற குரு பயிற்சி. இதனால் வரை லாபத்தில் இருந்த குரு பகவான் விரயத்திற்கு வருகிறார். சார், ஓடோடி இறைவன் உதவுவார்னு சொல்லிட்டு விரயத்துக்கு வராரு குரு பகவான் சொல்றீங்களே, அந்த குரு பகவான் நன்மையை செய்வாரா எங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக நன்மைகளை தருவார். காரணம், குரு பகவான் உங்களுடைய அயன சயன ஸ்தானத்திலே உச்சம் பெறுகிறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் விபரீத ராஜயோகத்தை தருகிறார். 8ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். இதற்கு பேரு விபரீத ராஜ யோகம். இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார், இது நாள் வரைக்கும் ஒரு மைனஸா இருந்த உங்க வாழ்க்கையை பிளஸ் ஆக்கி விடுவார். அஷ்டமத்து சனியினாலே என்ன இழப்புகள் ஏற்பட்டு மன வேதனையில் இருக்கீங்களோ, இந்த குரு பகவானுடைய பார்வை அந்த இழப்புகளினால் ஏற்பட்ட மன வேதனையை சரி செய்யும். அதுதான் முக்கியம். இப்போ குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுனால பலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும். நிறைய சிம்மராசிக்கார இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஈடுபாடு போடும். பலருக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல உங்களை விட உங்கள் பிள்ளைகள் முன்னேறக்கூடிய அமைப்பை பார்ப்பீங்க. தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதினார் வள்ளுவர். நம்மளை விட நம்ம பிள்ளைகள் நல்ல பொசிஷன் வந்தா மனசு மகிழ்ந்து போறது இல்லையா? இப்படி உங்களை விட உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து வருவதை கண்கூடா பார்க்கலாம். இந்த குரு பகவான் நம்முடைய 4வது ஸ்தானத்தை பார்க்க போற. இதுவரைக்கும் சொந்த வீடு கட்டாத பலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம். ஸோ வீட்டில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. நீங்க உங்கள் பிள்ளைகள் திருமணத்திற்காக செலவு செய்வீங்க, அவங்க படிப்புக்காக செலவு செய்வீங்க, அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க இருப்பீங்க.
அப்ப இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை தர, படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி வரும். இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினாலே நல்ல வளர்ச்சி வரும். குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கிற, எதிரிகள் தொந்தரவுனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனால எதிரிகளை எப்படி சமாளிப்பது, அதுதான் இந்த காலகட்டத்தில் வேணும். எதிரிகளை வெல்வதுங்கிறத விட எதிரிகளை எப்படி சமாளிப்பதுங்கிற ஆற்றலை சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரப்புறார். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை தருவார். சர்வீஸ் செக்டாரை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குறிப்பாக பினான்சியல் செக்டார்ல, வங்கி துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாற்றம் செய்ய விரும்பக்கூடியவர்களுக்கு இது அற்புதமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். அதுமாதிரி மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடும். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல மாணவர்கள் ஜெயித்து கொண்டு வருவார்கள். அந்த யோகம் உண்டு. உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கை தடைகளை இந்த குரு பகவான் நிவர்த்தி செய்து தருவார். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை துடை தெரிவார். அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஓரளவிற்கு தரக்கூடிய குரு பயிற்சியாக நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நிறைய சோதனைகள் இருக்கு. அஷ்டபதி சனியினால நாங்க என்ன செய்யறது சார், எந்த சாமி நமஸ்காரம் பண்ணினால் குரு பகவானால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் பெருகும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த காலகட்டத்தில் மிக குறிப்பாக வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்கிற, நோய்களை தாங்கவும் எதிரிகளை வெல்லவும் வாழ்க்கை துன்பங்கள் போகவும் வைத்தீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் என்பதனால் இந்த குரு பயிற்சியில் நின்று நிதானித்து செயல்படுங்கள். நில், கவனி, செல் என்பதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு பொருத்தமான குரு பயிற்சி பலனாக இருக்க முடியும். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறார். கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறார் அப்படின்னு குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தருவார். புதன் வீட்டிலே இருந்தார் குரு பகவான் இதுவரைக்கும். இப்போ சந்திரன் வீட்டிலே அந்த குரு பகவான் வந்து அமர்கிறார். எப்படிப்பட்டவர் குரு பகவான்? கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதி, பாதகாதிபதி. நிறைய பாதகங்கள் தங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக கன்னிராசிக்காரர்கள் நினைத்தால் அதற்கு குரு பகவான் ஒரு காரணமாக இருந்திருப்பார். திருமண வாழ்க்கை எனக்கு சரியில்லைன்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை குரு பகவான் ஒரு காரணம். பல கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். புதனை தன்னுடைய ராசிநாதனாக கொண்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அப்போ இவர்களுக்கு என்னென்ன, இவருடைய அதி புத்திசாலித்தனம் லைஃப் பார்ட்னரோட ஒரு கருத்து மாறுபாடு கொடுத்துக்கிட்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடந்த ஓராண்டுல உடல்நல பாதிப்போ, கணவன் மனைவி உறவிலே பாதிப்போ பல கன்னிராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. காதலில் தோல்வியை பலவே பார்த்திருப்பீர்கள். உங்களுக்கெல்லாம் ஆறுதலாக வருகிறார் குரு பகவான். லாபத்திற்கு வருகிறார் குரு பகவான். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு இருந்த மேலதிகாரியோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தியா. இதனால வரைக்கும் வேலை ஒரு டைட்டா போய்கிட்டு இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேலதிகாரியோடு ஒரு நல்ல நட்புணர்வு வரும். அதே போல குரு பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை பார்க்கிற, அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய தொழில்களையும் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சைக்கியாட்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய துறைகள், இது எல்லாமே மேன்மை பெறும். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டையும் சேர்ந்து விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் வரும். அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்களே என்ன போட்டு கொடுத்துட்டாங்க சார் அப்படிங்கிற நிலைமைகள் மாறும். அவர்களெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். புதியதாக திருமணமாகி தாம்பத்திய உறவு சரியில்லாதவர்களுக்கு அந்த உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தியாகும். அதே போல ஆபீஸ்ல நல்ல பதவி கிடைக்கும். படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகச் சிறப்பாக ஹையர் எஜுகேஷன் அமையும். புதிய பதவிகள், ஒரு ட்ரஸ்டுக்கு மெம்பர் ஆகிறது, புதிய பதவிகள் கிடைக்கிறதுன்னு நல்ல யோகங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் அமையும். திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை நிவர்த்தியாகும். இப்படியெல்லாம் மிகச்சிறந்த யோகங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். பிசினஸ் பண்றவர்களுக்கு நல்ல பார்ட்னர் இப்ப கிடைப்பாங்க. அப்படி மிகச்சிறந்த யோகங்கள் எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் வயலூர் முருகனை வழிபட வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் வயலூர் முருகனை வழிபடுகிற போது வெற்றி மீது வெற்றி பெருகக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும். உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்திலே இருந்த குரு பகவான், தர்மத்திலே இருந்த குரு பகவான் கர்மஸ்தானத்துக்கு வர 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிற போது உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் வேலை பார்க்குற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கண்டு பயப்படணுமானா அப்படி இல்லை. இந்த ஒரு வருஷம் நீங்கள் உழைக்க போகிற உழைப்பு அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். ஆகவே உழைக்க தயங்கக்கூடாது. நீதியும் நேர்மையும் பேசக்கூடிய ராசி துலா ராசி. ரொம்ப நேர்மையாக நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தருவார் குரு பகவான், அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய குடும்பஸ்தானம் மேல விளருது. பலருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை, 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தும் துளாராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகலை நினைச்சவாளுக்கு இப்போ குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கல்யாணம் கூடி வரும். அதே போல உங்க பேச்சினால என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தியாகும். குடும்ப உறவுகளில் இருந்த விரிசல், அந்த விரிசல் நிவர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ச்சியா பேசுவாங்க. காலையில வீட்டை விட்டு இப்ப வெளியே போகணும்னு வச்சிருந்த கணவன்மார்கள் இவங்க குடும்பத்திலே ஒட்டி உறவாடுவார்கள். என்னுடைய மனைவி எனக்கு முக்கியம், என் பிள்ளைகள் எனக்கு முக்கியம்னு இருக்க போறாங்க. அதே குரு பகவானுடைய பார்வை 4ஆம் இடத்தின் மீது விழுது. மாணவர்களுக்கு எஜுகேஷன்ல மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ உருவாகும். தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. அம்மாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. இது வரைக்கும் வீடு கட்ட போறீங்கிறதே நல்ல விஷயம். கார் வாங்காதவங்க புதுசாக கார் வாங்கிடுவீங்க துளாராசிக்காரங்க. அதே போல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம். ஒரு ஜேஇ மாதிரி எக்ஸாமினேஷன், ஒரு நீட் மாதிரி எக்ஸாமினேஷன், இதிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த துலாம் ராசிக்கு வருகிறது. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, மிகப்பெரிய உயர்வுகளை எட்டுவது அப்படின்னு நல்லா இருக்கு. பிஸ்னஸ் பண்றவர்களுக்கு தேவையான கடனுதவி கிடைக்கும். நல்ல பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஹவுசிங் லோன் கிடைக்காதவங்களுக்கு ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். அப்படி நிறைய நன்மை இந்த ஓராண்டு முழுவதும் நீங்கள் காணப்போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டா உங்களுக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டால், அவளுடைய அருளாசை கிடைத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் பொன்னான காலமாக அமையும். என் அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தன பஞ்சமாதிபதி. ஒரு விருச்சிக ராசிக்காரரை போய் நல்ல தன யோகத்தோடு நீங்க இருக்கா சார் கேட்டா, ஆமா நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்ல புத்திரபாக்கியத்தோடு நான் இருக்கிறேன்னு ஒரு விருச்சிக ராசிக்காரர் சொன்னாருன்னா அவர் ஜாதகத்துல குரு பகவான் ரொம்ப நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அப்படி இருந்தா தான் வாழ்க்கை இந்த பாக்கியங்கள் அமையும். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த காலகட்டத்தில் ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிட்டவங்க பல பேர், கடந்த ஓராண்டுல பல பேர் என்கிட்ட சொன்னீங்க. ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிட்டேன் சார், தங்க நகை இழந்திருக்கேன் சார், சீட்டு கட்டி இழந்திருக்கேன் சார், இப்படி பல வகையான ஏமாற்றங்கள், இழப்புகள். என் பிள்ளைகள் என் சொல்படி கேட்க மாட்டேங்கிறாங்க சார், எல்லாம் கவலைப்பட்டீங்க. இப்போ அதற்கு காரணம் அட்டமத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போ அந்த குரு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பயிற்சி கிடையக்கூடிய இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு விருச்சிக ராசிக்காரா எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானம்னு பேரு 9வது ஸ்தானத்துக்கு. அந்த பாக்கியஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவதற்கே நம்ம மிகப்பெரிய யோகம் பண்ணியிருக்கிறோம். 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தா அப்பாவுடைய ஹெல்த்ல ப்ராப்ளம் இருந்தா அது நிவர்த்தி ஆயிடும். வெளிநாட்டுல போய் நான் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு மிகச்சிறப்பாக அமையும். அதே போல எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த வாய்ப்பு. அன்பர்களே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். வியாபார பெருமக்களுக்கு, நான் ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்கேன் சார், என் கடையில் நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இப்பொழுது ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கு. இல்லை நான் பிஸ்னஸை தொடங்கலைன்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கூட ஆன்லைன்ல வியாபாரத்தை ஆரம்பித்து விடுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிற்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்க போகுது. மிகப்பெரிய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம். அதனால மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல பிஸ்னஸ் பண்றவங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள்ல இந்த காலகட்டத்தில் கையெழுத்து போடுவீங்க. நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்திலே இப்பொழுது திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாணம், காதுகுத்து, வழகாப்பணி, என்னென்ன நல்ல செய்திகள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இளைய சகோதரனுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தாம்பத்திய உறவுகளில் இருந்த சிக்கல்கள் தீரும்.
புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல ஆபீஸ்ல புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். அரசு துறைகளிலே வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. மிகப்பெரிய போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வந்து சேர்கிறது. ஆன்மீக விஷயங்களில் மிகப்பெரிய ஈடுபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கூடும். நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல யோகம். இந்த காலகட்டத்தில் தான் குரு பலம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது குரு பலம், அதுதான் நல்ல முறையில கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கிறது. ஒரு கௌரவமான வாழ்க்கை கிடைக்கும். இதனால் வரை உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் விலகி கௌரவமான ஒரு வாழ்க்கையை குரு பகவான் தரப்போகிறார். நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் பெற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன். திருத்தணி முருகனுக்கு பால் காவடி எடுத்து வழிபடுகிற போது மிகப்பெரிய முன்னேற்றங்களை, ஏற்றங்களை பெறுவீர்கள். தொழில்துறையிலே பெரிய வளர்ச்சியை பெறுவீர்கள். என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தான் ராசிக்கு அதிபதி. பொதுவாக தனுசு ராசி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எய்ம்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த காரியத்தை நான் சாதிப்பேன் அப்படின்னு ஒரு தனுசு ராசிக்காரர் சொன்னால் சாதித்தே தீர்வார். அதுக்காக திட்டமிடுவார், அதுக்காக உழைப்பார், பாடுபடுவார், வெற்றியும் பெறுவார். அப்படி எய்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய லைஃப் தனுசு ராசிக்கு உண்டு. அதே மாதிரி அம்மா மீது அதிக பாசம் உடையவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வர, அந்த 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு அதிபதி உச்சமாகிறார் என்பது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மை. ராசிநாதன் உச்சமடைகிறார்கள் போது மிகப்பெரிய மேன்மைகளை தருவார். தனுசு ராசிக்கார எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு இந்த குரு பெயர்ச்சி காலத்துல. ஏன்னா அட்டமத்திலே குரு பகவான் அமரப்போகிறார். அப்படிங்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். எதிர எச்சரிக்கையா இருக்கணும்? பிறருக்கு பணம் கொடுக்கிற போது எச்சரிக்கையா இருக்கணும். என் நெருங்கிய நண்பன் சார், அவனுக்கு வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டேன், கேரண்டார் கையெழுத்து போட்டேன். நான் கையெழுத்து போட்டேன் சார், அவன் பணத்தை திருப்பி கட்டலை, நான் மாட்டின்றேன்னு பல பேர் சொல்றாளே, அது அஷ்டமத்து குரு காலத்துல தான். ஆகவே நீங்கள் கையெழுத்து போடுகிற போது கவனமாக இருக்கணும். கையெழுத்தினால் உங்கள் தலையெழுத்து மாறலாம் என்பதை தனுசு ராசி அன்பர்கள் புரிந்துக்கோங்க. அதே மாதிரி தங்கம், விலை உயர்ந்த பொருட்கள், இவற்றையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக் கொள்ள வேண்டிய காலகட்டம். அதே நேரத்திலே இந்த காலகட்டத்தில் குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறோம். அப்படின்னா பயந்துகிட்டே நாங்கள் இருக்கணுமானா அப்படி இல்லை. உங்கள் குடும்பத்திலே திருமணம் குறித்த நல்ல செய்தி வரும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது திருமண பருவத்தில் இருக்காங்க, திருமணம் கைகூடி வரல அப்படின்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால உங்களுக்கு உங்கள் குடும்பத்துல திருமணம் கூடி வரும். தனவரமும் வரும், நிறைய செலவுகளும் வரும். குரு பகவான் இந்த முறை உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்கிற, நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகளை சுப செலவுகளா நம்ம ஆக்கிக்கிடாது. பிள்ளைகளை படிக்க வைப்பது, அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது, நல்ல விஷயங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவது, வீடு வாங்குவது என்று சொல்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவா நீங்க வச்சுக்கிடும் போது விரயங்களை தடுப்பார் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் நீங்க பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்கன்னா, தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால் திடீர் வருமானம் சிலருக்கு வந்து சேரும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குவாங்க, வீட்டை வாடகைக்கு விட்டு வருமானம் வந்து சேரும். அம்மாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நிறைய தடுமாற்றம் இருந்திருக்கும். அந்த தடுமாற்றங்கள் நிவர்த்தியாகும். கல்வியில நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குரு பகவான் நம்முடைய ராசி அதிபதி, அவர் 8ஆம் இடத்தில் உச்சமடைகிறார்கள் போது இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நிறைய தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும். ஒரு வேலையை செய்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்க கூடாது. ரொம்ப கொழுப்பு சத்து உடம்புல சேரும். சுகர் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வருங்கிறதுனால நல்ல எக்ஸசைஸ் பண்றது, சுறுசுறுப்பா வச்சுக்கிறது, எந்த ஒரு விஷயத்திலையும் வெல் விஷர்ஸ், பெரியவர்கள் இவர்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பது என்பது மிகுந்த நன்மைகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். யாரை வழிபட்டால் இன்னும் எனக்கு மிகச்சிறந்த மேன்மைகள் வரும் அப்படின்னா, முதல்ல எந்த புரளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்கள் காதுகளுக்கு பல புரளிகள் வந்துட்டு போகும். இவர்கள் உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, எந்த புரளிகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். நாமக்கல் ஆஞ்சநேயரை சென்று நீங்கள் வியாழக்கிழமை என்று வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மைகள் மிக பெருகும். சொல்லனாத துயரங்கள் எனக்கு இருக்குன்னு சொன்னா கூட துயரங்கள் குறையிறது நீங்க பார்ப்பீங்க. மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு உருவாகும்.
அன்பான மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக வருகிறார். ரொம்ப அற்புதமான காலம். இருக்கிற ராசிகளிலே மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசியாக மகர ராசி இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியில நீச்சமடையக்கூடிய கிரகம், அந்த கிரகம் இப்போ உச்சமாகி உங்களை பார்ப்பது என்பது மிகப்பெரிய விசேஷம். ரொம்ப நாளா கல்யாணமே ஆகலைந்து 90s கிட்ஸ் எல்லாம் புலம்பிட்டு பாப்பாருங்க. அவளுக்கு நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரு. எங்க வீட்டு பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். என் பொண்ணு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறா சார், நான் என்ன சார் பண்றது என்று புலம்பக்கூடியவராக கவலைப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தா கவலையை விட்டுடலாம். இனி உங்கள் பிள்ளைகள் உங்க சொல் பேச்சு கேட்பாங்க. சார் நான் எங்க பையனும் பொண்ணும் அமெரிக்காவில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்கா, நான் இந்தியாவில் ஒரு முதியோர் இல்லத்தில் வாழ்ந்து இருக்கேன், பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்கல, என் பிள்ளைகள் தொழில் நிமித்தமா வெளிநாடுகள் இருக்கா, சரி எங்கிட்ட பேசுறதுக்கு கூட ஆள் இல்லையே சார், நான் நன்னா இருக்கேன்னா ஒரு வார்த்தை கேட்கலாமே போன்ல, அது கூட கேட்க மாட்டேங்கிறான்னு பல பேர் கவலைப்படுறாள். இப்போ குரு பகவானுடைய பார்வைப்பட்ட பிறகு உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்களோடு தொடர்பு கொள்வார்கள். நீங்க நல்லா இருக்கீங்களாங்கிறதுல மிகுந்த கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு கன்சர்ன் வரும் இந்த காலகட்டத்தில். அதே போல தொழில் துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மேன்மை, உங்களுடைய திறமை இருக்கு, காசு பணம் இல்லை, நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு, நல்ல உழைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள், நல்ல உழைக்கக்கூடிய திறமை இருக்கு. ஆனா பணம் இல்லையே சார், என்னால் தொழில் செய்ய முடியலையே அப்படின்னா பண பலம் படைத்தவர்கள் இப்ப பார்ட்னரா வந்து சேருவாங்க. பிசினஸ் பெரிய அளவுக்கு நீங்க எடுத்து செய்யலாம், வெற்றிகளை பெறலாம். அதே போல இது நாள் வரைக்கும் ப்ரமோஷன் கிடைப்பட்டிருந்தவர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். ஆபீஸ்ல கூப்பிட்டு கொடுப்பாங்க ப்ரமோஷத்தை. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போற. செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அது நல்ல லாபம் வரும். நேற்று வரைக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே மிஞ்சலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ நல்ல லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க. கம்யூனிகேஷன் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வரும். ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் பலர் ஆரம்பிப்பீங்க, அதுலேயும் பெரிய முன்னேற்றம் வரும். நல்ல தொழில் லாபம் பெருகும் காலகட்டம். உங்களுடைய முன்னேற்றத்தை சொல்லிக்கிட்டே போறாங்க. துன்பங்களிலிருந்து விடுதலை, உங்க பிள்ளைகளுக்கு வளர்ச்சி, குடும்பத்தில் சுபகாரியங்கள் அப்படின்னு எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சியை சென்று நீங்கள் வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை பெறும். அதுவும் பள்ளியறை பூஜையிலே சென்று மதுரை மீனாட்சியை வழிபடுகிற போது உங்கள் வாழ்க்கை மிக மிக முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும். என் அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசிங்கிறதே காலபுருஷ தத்துவத்துடைய லாபமான ராசி. கும்பராசியில பிறப்பதே இறைவனுடைய அருளாசி என்று பலர் ஞானிகள் சொல்றாங்க. அந்த கும்பராசியில பிறந்தவங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்? பொதுவா தன லாபாதிபதி, தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. இது வரைக்கும் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. சர்வீஸ் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சர்வீஸ் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பினான்சியல் செக்டார்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு பேங்கிங் செக்டார்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரா நீங்க, உங்களுக்கு இப்ப வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். எனக்கு பிசினஸ் பண்ண விரும்புறேன் சார், எனக்கு கையில காசு இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நல்ல காசு பண உதவி இப்ப கிடைக்கும். கை நிறைய காசு கிடைக்கும், கடன் கிடைக்கும் சார். காசு உதவி நான் சொல்வது கடன் கிடைக்கும். அந்த கடன் கிடைப்பதனால நீங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியும். அதனால தைரியமா கடன் வாங்குவீங்க, பிசினஸை டெவலப் பண்ணுவீங்க. என்ன சார் 5ஆம் இடத்துல இருந்து குரு 6ஆம் இடத்துக்கு வராரு, நல்லதுன்னு சொல்றேன் சார் அப்படின்னா, இது நாள் வரை குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்த போது கூட அவர் குரு சண்டாள யோகத்தில் இருந்தார். உங்க ராசியில ராகு 5ல குருன்னு சொல்லும்போது குரு சண்டாள யோகம். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு உடல்நல குறைகள், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இப்படி நிறைய இருந்துச்சு. சுபகாரியங்கள் வீட்டில் நடக்காம தடைகள் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ குரு சண்டாள யோகம் விலகுவதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பீடைகள் விலகும். அவர்கள் வாழ்க்கையில முன்னிடுவாங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜெயிப்பாங்க, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜெயிப்பீங்க, நிறைய வெற்றிகள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். பணப்புழக்கமே எனக்கு தடையா இருக்கு, வேலை தடையா இருக்குங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நல்ல பண தட்டுப்பாடு நீங்கி வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. தொழில் துறையினருக்கு பெரிய வளர்ச்சி. தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
தொழில்துறையினருக்கு புதிய வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி, அதே போல வேலை மாற்றம் ஏற்படக்கூடியவர்களுக்கு, எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றம் அப்படின்னு அமைகிறது. குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருகிறது அப்படின்னு தான் உண்மை. சந்தோஷமா எதிர்கொள்ளலாம். யாரை வழிபட்டால் இன்னும் நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆக இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் வரும்னா மயூரவல்லி தாயாரை வழிபட வேண்டும். மயூரவல்லி தாயாருக்கு ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சொர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயும் லக்ஷ்மிம் ஜாதவேதோ மகாவகா என்று யாரெல்லாம் ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்கிறீர்களோ உங்களுக்கு பொன்னான வாழ்க்கையை அந்த மயூரவல்லி தாயார் அருள்வாள் அப்படிங்கிறதா உண்மை. ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளர்ச்சியை அந்த தெய்வம் அனுக்கிரகம் செய்ய போறது. என் அன்பான மீனராசி நேயர்களே, மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படி இருக்காரு பாருங்க. ராசிநாதன் குரு பகவான் நம்ம ராசிக்கே அதிபதிங்கிற போது நமக்கு நிறைய நன்மைகளை தருவார். அவர் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப 5ஆம் இடத்துக்கு போறார். பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். பூர்வ புண்ணியத்தில் நம்ம பாவம் செய்திருக்கோமா புண்ணியம் செய்திருக்கோமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நல்ல கிரகங்கள் இருந்தா நம்ம நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நல்ல புண்ணிய பலன்களை அனுபவிக்க போறோம்னு அர்த்தம். இப்போ குரு பகவான் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார போற. போன ஜென்மத்துல என்னென்ன புண்ணியங்கள் பண்ணினீங்களோ அத்தனை நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போறது. பேங்க்ல நீங்க எஃப்டி போட்டு வச்சிருந்தீர்கள், ஒரு சரியான நேரத்துக்கு அந்த எஃப்டி உதவுமோ, எப்படி உதவுமோ அப்படி இப்ப குரு பகவான் உங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மைகளை தருவார். அதுவும் உச்சமாக இருக்கிறார். மிக நல்ல பலன்களை தரப்போறார். இது நாள் வரைக்கும் ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீர்கள், வேலை டைட்டா இருக்கு, ஒரு பிரான்ச் ஆபீஸ்ல இருக்க ஹெட் ஆபீஸ் போனா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை விஷயங்களோட நெருக்கடி விலகணும்னா இப்ப நீங்க எதிர்பார்க்கிறபடி வேலை மாற்றம் கிடைக்கும். நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கேன் சார், இந்த ப்ராஜெக்ட் போயிடுமோன்னு பயமா இருக்கு, வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற புது ப்ராஜெக்ட் ட்ரை பண்ணுவேன். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி பெரிய வெற்றி பெறும். அப்படிப்பட்ட யோகம் இந்த மீனராசிக்காரனுக்கு வருது. ஜென்ம சனி இருந்து அடிப்படைக்கிறது சார். 7.5 சனியில மாட்டின்னு இருக்கோமே அப்படி இருக்குன்னா யாமருக்க பயமேன்னு குரு பகவான் கேட்கிறார். யாமருக்க பயமே, நான் உங்களை உதவ போறேன், காப்பாற்ற போறேன்னு அந்த குரு பகவான் நம்ம ராசியை பார்க்கிறாரே, அதனால உடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து பெருக போறது. வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்க போறது. ஒரு நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்றவாளுக்கு இன்னொரு நாட்டு வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த நாட்டு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை பிரச்சனைகள் இப்ப நிவர்த்தியாகும். பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம். குரு பலம் வருவதனால கல்யாணம் கூடி வருமே, அது ரொம்ப முக்கியம். காதல் திருமணங்கள் பல பேருக்கு கூடி வரும். புத்திரபாக்கியம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு புத்திரபாக்கியம் வரும். அதே போல அப்பாவுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவுல இன்னும் அன்பான பேச்சுக்கள் இருக்கும். ஒருத்தர் அரவணைத்து செல்வது, நீ இல்லாம நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் இனிமே நடக்கும். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல பணப்புழக்கம் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. குரு பகவான் மிகுந்த மென்மைகளை இந்த மீனராசிக்காரர்களுக்கு தரப்போற. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள், நான் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை விரும்புறேன், இல்லை ஹையர் எஜுகேஷன் விரும்புறேங்கிறவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்ல முறையில் இப்போ கூடி வரும். அரசு துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களிலே நல்ல கௌரவம், நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கலைஞர்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரெகக்னிஷன் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. மிகுந்த மேன்மைகளை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறக்கூடாது. எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபட விட்டுறக்கூடாது. அதே போல ஸ்ரீரங்கம் ரெங்கநாதரை சென்று வழிபடணும். மீனராசிக்காரர்கள் ரெங்கநாதரை சென்று வழிபடணும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய ராசி மீனராசி. அந்த சுக்கிரனுக்குரிய கிரகமே ஸ்ரீரங்கம் தான் இல்லையா? அந்த ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாத பெருமாளை சேவிக்கிறது, அவர் தான் சுக்கிர அம்சமாகவே அங்கே இருக்கார். அதனால அவரை சென்று சேவிப்பது என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும். பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து கொண்டு வருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளர்ச்சியை தரும். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை நலம் பெறக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. அன்பர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி காலத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். நம்முடைய ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்காரோ அந்த குரு பகவானுக்கும் இந்த கோச்சார குரு பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு இருக்கோ அதை பொறுத்துதான்
முழுமையான பலன்கள் நடைபெறும். ஆகவே இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல உச்சிஷ்ட கணபதியை மனதார பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000. சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.